ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஒரு ஏஎம்சி பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு கழுவி வச்ச மட்டனை வந்து கழுவி அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் தேவையான மசால் பொடி, நான் அரைச்சி வச்ச பொடி தான் போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி, 3 கிழங்கு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் தான் வச்சோம். இந்த பாத்திரத்தில் குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள். சரிங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அது ஒரு காலிங் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எப்போயும் 10 நிமிஷம் தான் வைப்போம். அன்றைக்கி தான் நாங்கள் ஒரு 12 நிமிஷம் வைக்கலான்ட்டு வச்சோம். அந்த மட்டன் ரொம்ப வெந்துருச்சு. அதனால டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இறக்கி ஒரு 2 நிமிஷம் திரும்ப அடுப்பில் வச்சு இது பண்ணோம்னா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.